அடடே, சார் வந்திருக்காரே. யார் சாமி அவரே? இவரை தெரியாதா? இவர் இந்தியாவிலே பெரிய வக்கீல்மா. பேரு பரசுராமன். இவரை கண்டாலே கோர்ட்டு நடுநடுங்கும். அவர் எடுத்து நடத்துற கேஸ்ல பெரிய சிக்கல் வந்தாதான் அவர் இந்த கோயிலுக்கே வருவாரு. பெரிய அம்பாள் பக்தர். இது வரைக்கும் ஒரு கேஸ்ல தோத்தது கிடையாது. சத்த இருங்கோ, அவளுக்கு அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்தாரு. நமஸ்காரம்ண்ணா. நமஸ்காரம். ஒரு அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணு. சரிண்ணா. அண்ணா சேவிச்சுக்குங்க. எப்படியாவது நம்ம பிரச்சனையை அந்த வக்கீல் கிட்ட சொல்லி மாப்பிள்ளையே ஜெயில இருந்து வெளியே எடுக்க சொல்லணும். அவர் சாமி கும்பிட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப போய் பேச போலாமா? கொஞ்சம் சீக்கிரம் போ, அவரை பார்த்து பேசலாம். ఏంటి మేడం? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். நான் வக்கீல் சாரை பார்க்கணும். அவர்கிட்ட ஒரு நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன் சார். సార్ ధ్యానం చేస్తున్నారు. ఇది గుడమ్మా, ఆఫీసో కోర్టో కాదు. దయచేసి మీరు వెళ్ళండి. సార్ ప్లీజ్ సార్, ஒரு நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். లేదు లేదమ్మా, అదంతా కుదరదు. మీరు వెళ్ళండి. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். என் பொண்ணு பெரிய பிரச்சனையில இருக்கா. நாங்க வக்கீல் சாரை எப்படியாவது பார்த்தே ஆகணும். దయவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. మా చెప్తే వినండమ్మా. సార్ గుడికి వస్తే ఎవరితోనూ మాట్లాడరు. మీరు వెళ్ళండి. பாட்டி, தம்பி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா. தயவு செஞ்சு வக்கீல் ஐயா கிட்ட என் பேத்தி ஒரு 4 வார்த்தை பேச விடுங்க. ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டா ஐயா. మా గుడికి వచ్చేదే నెమ్మది కోసం. సార్ని డిస్టర్బ్ చేయకండి. సార్ కోపడతారు. మీరు వెళ్ళండి. ஐயோ, என் புருஷன் அங்க ஜெயில செத்துட்டு இருக்காரு. இவர் நினைச்சா அவரை காப்பாத்த முடியும். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார், ப்ளீஸ். మీకు బుద్ధి లేదు. ఎన్నిసార్లు చెప్పాలి? సార్ని పాక முடியாது. దయచేసి వెళ్ళండి. யோ, உனக்கு பாஷை புரியலையா இல்ல மனசாட்சி இல்லையா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? நான் அவர் கூட பேசணும், பேசியே ஆகணும். என் புருஷனோட வாழ்க்கையே அவர்கிட்ட பேசுறதுனாலதான் இருக்கு. தயவு செஞ்சு என்ன பேச விடியா? நான் ஒரு நிமிஷம் அவரை பார்த்து பேசினா போதும். వెళ్ళండి ப்ளீஸ். யோ, நான் என்ன உன்கிட்ட காசு பணமா கேட்டேன்? உன்னால முடிஞ்ச ஒரு உதவி தானே கேட்டேன். மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலனா அதுக்கப்புறம் எதுக்கு பக்தி, கடவுள் இந்த மாதிரி வேஷம் எல்லாம்? వెళ్ళండి ப்ளீஸ். ப்ளீஸ் మీరు వెళ్ళండి. ஒரு தடவை ரவி சார், அவங்கள வர சொல்லு. எஸ் சார். வா வா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? எதுக்காக என்ன பார்க்கணும் சொன்னீங்க? சார், உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். அந்த கடவுள் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலம்மா. கொஞ்சம் அழாம நிதானமா சொல்லுங்கம்மா. ஐயா, அது வந்து கொஞ்சம் இருங்கம்மா, அவங்களே பேசட்டும். சொல்லுமா. சொல்லுமா. சார், என் பேரு செல்வி. என் புருஷன் பேரு சந்தோஷ். சந்தோஷ காப்பாத்துங்க. அவர் எந்த தப்பும் செய்யல. தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார். ஐயா, இந்த பீஸ் அது இதெல்லாம் பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க ஐயா. எவ்வளவு ஆனாலும் பாத்துக்கலாம் ஐயா.
எங்க மாப்பிள்ள ரொம்ப வசதியானவரு. அவரை காப்பாத்ததான் இங்க யாருமே இல்ல. இந்த கேஸை இவர் எடுத்துக்கலனா நான் இவ்வளவு பேசியும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்தாம்மா, இதுதான் என் விசிட்டிங் கார்டு. நாளைக்கு என்ன வந்து பாருங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. பாத்தேலா, இந்த தெய்வ சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னேன்ல. ரொம்ப நன்றி சாமி. எனக்கு நன்றி சொல்லாதீங்க, சாமிக்கு சொல்லுங்க. ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப நன்றி. ஐயோ, கச்சேரி கூட்டிட்டு போக சொன்னாலே, இப்ப முடியாதுன்னு சொன்னா கொன்றுவாளே. ஹலோ, யோ, எல்லாரும் கச்சேரி கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, இப்ப எங்க இருக்க? சாரி சந்திரா, ஏசி ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருக்காரு. என்னது வேலையா? என்னை விட முக்கியமான வேலை என்ன உனக்கு? அது கோச்சுக்காதுமா. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். இப்ப நீ வருவியா மாட்டியா? சந்திரா, ஒரு முக்கியமான வேலை, அதான் வர முடியல. முடியாதா? ஐயோ, யோ, கச்சேரிக்கு போறோம் நானா உன்கிட்ட சொன்னேன். நீ அதானே என்ன வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. இப்படி ஆசை காட்டி மோசம் பண்றியா? நீ சாப்பிட்ட பிரியாணி உனக்கு செரிக்குமாயா? உனக்கு மட்டன்ல செஞ்சு கொடுத்தனே, இப்படி என் மனசை உடைச்சிட்டியா? இனிமே நீ வீட்டு பக்கமே வந்துடாத. ஹலோ சந்திரா, என்ன கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? யோ, எனக்கு கேக்குதியா? நான் பேசுறது கேக்குதா? நீ பேசுறது ஒண்ணுமே கேட்கலமா சந்திரா. ஹலோ, யோ யோ, படுபாவி கட் பண்ணிட்டா. அப்பாடா, போன ஆஃப் பண்ணாதான் நம்ம உயிரே பொழைக்க முடியும். அம்மாடி, தப்பிச்சடா சாமி. இப்ப நான் எல்லா ஈஸ்வரி அம்மா கச்சேரிக்கு போறதுக்கு வழியே இல்லையா? ஆசை காட்டி மோசப்பட்டானே படுபாவி. ச்சீ. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா. ஷோ, கச்சேரி ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்படி போறதுனே தெரியலையே. மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து பாட்டு சத்தம் இங்க எங்க கேக்குற மாதிரி இருக்கு. எங்க கேட்டேன்னு போய் பாத்துருவோம். உன்னை காணாட்டா இந்த கண்களிலிருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா. உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா. இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீ ஆத்தா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா. தம்பி, தம்பி, யாராவது எல்லாரும் அம்மா இசையில மூழ்கி இருக்கும் பொழுது, நான் பக்தி பரவச நிலையில திகைத்திருக்கும் பொழுது என்ன டிஸ்டர்ப் பண்ற அந்த பாவி யாருடா? பாவியா? தம்பி, பாவி இல்லப்பா, நானியா? அப்ப யாரு? கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. சலாத்தா மாரியாத்தா, சலாத்தா மாரியாத்தா. ஆண்டி, நீங்களா? ஏன் பாதிக்கு இவ்ளோ சாக்காவற? இது வரைக்கும் என் பக்தியை நான் வெளியே காமிச்சது இல்ல. பாத்துட்டீங்களே ஆண்டி, என் பக்தி என்னன்றது நீங்க ஃபுல்லா பாத்துட்டீங்களே. தம்பி, வீடு பூரா எல்லாரீஸ்வரி அம்மா போட்டோவா இருக்குதே. எல்லாரீஸ்வரி அம்மா பாட்டு வேற போயிட்டு இருக்குது. உனக்கு அந்த அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமாவா? என்ன தம்பி, நான் ஏதாச்சும் தப்பா கேட்டனா? 1939 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதா? உன்னால கொல்லி வைக்க. எல்லாரும் சரி அம்மா பிறந்த நாள். அப்படியா? 1989. அதுல யாரு பிறந்தது? அது நான் பிறந்தது ஆண்டி.
அதுக்கு கரெக்டா 50 வருஷத்துல எல்லாரீஸ்வரி அம்மாவுக்கு ஒரு தீவிரமான ரசிகம் பிறப்பான்னு வஸ்தி சுவாமிகள் என்எஸ் கலைவாணர்கிட்ட சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் கலைவாணர் அவங்கள பாட வச்சாராம். இல்லையே, அந்த அம்மாவை பாட வச்சது எம்எஸ்வி தானே சொன்னாங்க. அது பாட வச்சது எம்எஸ்வி தான், ஆனா பாட சொன்னது கலைவாணர் தானே. ஓ, இது ஆக்சுவலி எனக்கு யார் சொன்னா தெரியுமா? யாரு? அங்க கொஞ்சம் பாருங்க. யா இட்ஸ் us. தம்பி, நீங்களும் எல்லாரும் சரி அம்மாவுமா? என்னால நம்பவே முடியலையே. நம்பர் தானே செஞ்சு வச்சிருக்கோம். என்னது? அது வந்துமா அந்த போட்டோஸ் அதெல்லாம் வந்து அவங்களோட 75வது பிறந்த நாளைக்கு 7 மணியோட 7 மணி சுத்தணும். ஓ, அப்படியா? 76வது பிறந்த நாளைக்கு கருமாரியம்மன் கோயில கண்டமணிக்கு சுத்துனேன். நிஜமாவா? ஆமா. அம்மாவோட பக்தி பாட்டு எண்ணிக்கை எவ்வளோடா? 1500. 1500. அம்மாவோட சினிமா சரித்திரம் அது 2500. 2500. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம், பெங்காலி மட்டும் இல்ல. அம்மா இந்தியாவே ஒரு கலக்கலக்கான பாட்டோட எண்ணிக்கை எவ்வளோடா? மொத்தம் சேர்த்தா ஒரு 6000. கணக்குல வராதது ஒரு 10000. ஆமா, எல்லாரும் சரி. அம்மா அவ்வளோ சாதனையா படைச்சிருக்காங்க. அவங்களோட தீவிர ரசிகை நானு. எனக்கு இது தெரியாம போச்சு பாத்துக்கயேன். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால தானே பக்ரீத்துக்கு கூப்பிட்டு பிரியாணியே போட்டாங்க. அப்படியா? ஆமா, ரம்ஜானுக்கு கூப்பிட்டு என் ராசியே நீதான் கண்ணுன்னு சொன்னாங்க. ஆமா, தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க, Dress கொடுத்தாங்க, பட்டாசு கொடுத்தாங்க, ஆயுத பூஜைக்கு ஆப்பிள் போனே பிரசன்ட் பண்ணாங்க. அவங்க வீட்டு உப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு தான் இது. நெசமாவா? அப்ப அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவீங்களா தம்பி? இல்ல, அந்த தெய்வத்தை என்னால நேரடியா பார்க்க முடியல, அதனால எப்பயாச்சும் போவேன். மத்தபடி அவங்க குரல் தான் எனக்கு வேத வாக்கு. என் வாழ்க்கையோட பக்தி பாதையே எல்லாமே எல்லாரீஸ்வரி அம்மாவோட குரல் தான். தம்பி, எனக்கும் அவங்கள பார்க்கணுமே. அவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் பார்க்க முடியாது. தம்பி, நான் அவங்களோட பெரிய ரசிகை. ஆனா நீங்க தீவிர பக்தர். நீங்க சொன்னா கேட்பாங்க. சொல்லி பாருங்க தம்பி. அவங்க ரொம்ப பக்தியானவங்கள தான் பாப்பாங்க. யார் சொன்னா எனக்கு பக்தி இல்லன்னு? எல்லாரீஸ்வரி அம்மா பாட்டு கேட்டு பக்தி வரலன்னா அவ பொம்பளையே கிடையாது. போடுற பாட்ட. போடுற அந்த பாட்ட. என்னடா உன் மாமியார் எந்த குத்து குத்துறது? மாமியார சாமியாட வச்சிட்டேன். சீக்கிரமா கையில என் கூட சல்சா ஆட வச்சிட்டேன்னா என் உண்மையான காதல் சீக்கிரமா ஒரு கூட்ட ஆயிடும். பசும்பால கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு புற்றினிலே ஊட்ட வந்தோம் மாறினாத்தா நாங்கள். கையிலே அம்மா டான்ஸ் எப்படி? வாங்க கையல், எங்க எல்லாரீஸ்வரி அம்மா பரவச ஜோதியில நீங்களும் வந்து ஐக்கியமாகுங்க. என்னமா நடக்குதுங்க? கையிலே, எனக்கு எல்லாரீஸ்வரி அம்மாவை எவ்வளவு பிடிக்குமோ தம்பிக்கும் அவ்வளவு பிடிக்குங்குது. ஆமா ஆமா ஆமா. பக்தியில நான் 10 மார்க்குனா தம்பி 100 மார்க் தெரியுமா? அதா செல்லாத்தா, அதான் எல்லாருக்கும் அத்தா. ஏன் கச்சேரிக்கு போலனா உன்னால வீட்ல சும்மா இருக்க முடியாதா? என்னடி தம்பி கச்சேரியை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கு, அதுக்கு நன்றி சொல்லாம கத்திக்கிட்டு இருக்க? தம்பி, ரசனையே இல்லாத பொண்ணு இது. கரெக்ட். எங்க அம்மா தான் இப்படி வில்லேஜ் பீப்பிள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. படிச்சு நீங்களும் இப்படிதான் இருப்பீங்களா தேவ்? ஏய், தம்பி என்னடி தப்பு பண்ணுச்சு? அத்தை ஏண்டி திட்டுற? இந்த சின்ன வயசுலயே என்ன பக்தி, என்ன பரவசம். இது என்ன, அடுத்த மாசம் எல்லாரீஸ்வரி அம்மாவோட கச்சேரி கான்ட்ராக்டே நாங்க தானே வாங்கிருக்கோம். அப்ப அவங்கள இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோமா? நாங்க கூட்டு வந்துரும். நெசமாவா தம்பி? ஆமாக்கா, இங்க வந்த உடனே உங்களை பத்தி எல்லாம் அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லியாச்சு. என்னால நம்பவே முடியலையே. எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. என் கையில பாத்தியா எல்லாரும் சரி அம்மாவுக்கே எனக்கு தெரியுமா? வாய விடுமா.
நீங்க இனிமே எங்க கூட நம்ம எல்லாருமே ஒரே டீம். சூப்பர் சூப்பர். மா முதல்ல கிளம்பு. ஏன்டி கிளம்ப சொல்ற? இன்னும் ஒரே ஒரு டான்ஸ் டி போடுறல. தம்பி அந்த பாட்டை நிறுத்திடாதீங்க. ஓகே கண்ணாடி செல்லா லெட்ஸ் ஹேவ் சாங். எவ்வளவு பக்தியோட ஆடிக்கிட்டு இருந்தா அத கெடுத்துட்டியேடியே. மச்சான் சக்சஸ்ரா. எஸ் சக்சஸ்டா. அக்கா என்னால நம்பவே முடியலக்கா. இந்தியாலே அவ்வளவு பெரிய வக்கீல்ன்றீங்க, அவர் எப்படிக்கா பார்த்து பேசுனீங்க? அதெல்லாம் செல்வியோட வேண்டுதல்டா. அவ மனசு சுத்தமான மனசு. இனிமே அவ நினைச்சது எல்லாம் நடக்க போகுது பாரு. தப்பு செய்யாதவங்கள தெய்வம் எப்பவுமே தண்டிச்சதில்ல. என்ன கொஞ்சம் சோதனை வரும் அவ்வளவுதான். ஆனா உன்னோட சோதனை காலம் எல்லாம் முடிய போகுது செல்வி. அவர் சீக்கிரம் வெளியெடுத்துடலாம்லம்மா. என்னம்மா நீ இப்படி கேட்டுட்ட? நம்ம பழைய வக்கீல் ஒரு கோழை விட்டுட்டு ஓடிட்டான். இவர் அப்படியா? எவ்வளவு பெரிய வக்கீலு. அது மட்டும் இல்லக்கா, நான் நம்ம பக்கம் இருக்கு. அந்த ஃப்ராடு கூட்டம் போட்டதெல்லாம் பொய்யான கேஸ். அதான் அவர் நம்ம கேஸ் எடுத்து நடத்த ஒத்துக்கிட்டாருலக்கா. இனிமே இருந்து பாருக்கா, சந்தோஷ் வெளியே வந்த மறு நிமிஷமே அந்த கொல்லக்கூடத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஜெயிலுக்குள்ளேயே வாழ்க்கை போறோம் கம்பி என்ன போறானுங்க. அவர் வெளியே வந்தா அதுவே எனக்கு போதும் மாமா. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ எதுக்குமா கவலைப்படுற? மாப்பிள்ளை நிச்சயமா வெளியே வந்துருவாரு. அந்த தெய்வம் இப்ப வந்து நமக்காக வாதாடும் பாரு. மாமா மாமா இந்த வீடுதான் மாமா. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. யார் வேணும் உங்களுக்கு? நாங்க வக்கீல் சாரை பார்க்க வந்திருக்கோம். அப்பாயின்மெண்ட் இருக்காமா? அது இருந்தாதான் அவரை பார்க்க முடியும். அப்பாயின்மெண்டா? அதெல்லாம் இல்லைங்களே. ஆனா அவசியம் அவரை பார்த்தே ஆகணும். செல்வி அந்த விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, அதை எடுத்து காட்டு. இந்தாங்க, இதான் அவர் கொடுத்த கார்டு. அவர் கார்டு எல்லார்கிட்டயும் இருக்குங்க. அந்த கார்டை வச்சு யாரையும் உள்ள அனுப்ப முடியாது. அவர் தாங்க எங்களை வர சொன்னாரு. நாங்க வந்திருக்கோம்னு ஐயா கிட்ட சொல்லுங்க, அவரே எங்களை கண்டிப்பா கூப்பிடுவாரு. ஏங்க அப்படிலாம் போய் சொல்ல முடியாதுங்க, ஏன் வேலை போயிடும். முதல்ல வெளியே போங்க. யோ சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு முடியாது முடியாதுன்ற. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. சார் என் பேர் செல்வி. வக்கீல் சாருக்கு என்ன நல்லா தெரியும். போய் செல்வி வந்திருக்கான்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா கோவில்ல பார்த்த பொண்ணுன்னு சொல்லுங்க. அவர் உடனே என்ன கூப்பிடுவாரு. தயவு செஞ்சு உள்ள போய் சொல்லுங்க சார். மா அதெல்லாம் பார்க்க முடியாதுமா, போங்கம்மா. என்னங்க நாங்க இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீங்க என்னமோ முதலாளி மாதிரி பேசுறீங்க. நாங்க வந்திருக்கோம்னு போய் சொல்லுங்க. அவர் பார்க்க முடியாதுன்னு சொன்னா நாங்க போயிடுறோம். செக்யூரிட்டி ஏன் ப்ராப்ளம் அக்கடா? சார் ஏதோ கேஸ் விஷயமா ஐயாவை பார்க்கணுன்றாங்க. ஆனா அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்ல சார். வாலன் ఇక్కడ రమణ. போங்க. வா செல்வி. What happening here? சார் என் பேர் செல்வி. சார் ஒரு கோவில்ல பார்த்திருக்கோம் சார். அவர் தான் எங்களை இங்க வர சொன்னாரு. அவர் கார்டு கூட எங்க கிட்ட கொடுத்திருக்காரு. அம்மா செல்வி அதை காமிமா. இந்தாங்க சார். This card is okay, but సార్ని చూడలేరు because sir is very busy today. సార్ என்ன సార్ சொல்றீங்க? చూడండి సార్ మంచి టెన్షన్ లో ఉన్నారు. ఈ రోజు ఎవరికి అపాయింట్మెంట్ ఇవ్వరు. మీరు రేపు రండమ్మా. சார் ஒரு 5 நிமிஷம் மட்டும் போதும் சார். அவர்கிட்ட என்ன நடந்ததுன்னு டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன். சொல்ல போனா நான் வக்கீல் சார் கிட்ட நேத்தே நிறைய விஷயங்களை பேசிட்டேன். எப்படியாவது ஒரு 2 நிமிஷம் கிடைச்சா போதும் சார். அவரு என் புருஷனை இந்த பொய்யான கேஸ்ல இருந்து வெளியே எடுத்துடுவேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா அது போதும் சார். உங்களை நான் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் சார். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அவரை என்ன பார்க்க விடுங்க சார். మా నేను చెప్తే వినరా? అటు చూడండి. చూసారా ఎంత టెన్షన్ గా ఉన్నారని? புரியுது சார். ஆனா அவர்தான் கோவில்ல பார்த்து எங்களை இங்க வர சொன்னாரு. అది సరేమ్మా, సీనియర్ మోస్ట్ అడ్వకేట్. పబ్లిక్ లో అలాగే పొలైట్ గా మాట్లాడతారండి. కానీ మీట్ అయ్యేది అంత ఈజీ కాదు. 10 minutes బిఫోర్ మినిస్టర్ గారితో పెద్ద గొడవ. అంత ఈజీగా ఆయన్ని చూడ్డానికి ఎవరికి వీలు పడదు. వెళ్ళమ్మా వెళ్ళు. சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நீங்க மனசு வச்சா எங்களை உள்ள அனுப்பலாம் சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார் ப்ளீஸ். ఏంటమ్మా మీరు చెప్పిందే మళ్ళీ మళ్ళీ చెప్తున్నారు? சார்
உங்க பாஷை தான் எங்களுக்கு புரியல. எங்க கஷ்டம் கூட உங்களுக்கு புரியல. வழி புரியறதுக்கு பாஷை தேவையில்லை சார். உங்களுக்கு எஞ்சி கேட்கல, என் பொண்ணையாச்சும் உள்ள విడుங்க. మా మీకు ఒకసారి చెప్తే అర్థం కాదా? సార్ చాలా బిజీగా ఉన్నారు. ఈ రోజు అన్ని మీటింగ్ క్యాన్సిల్ అయిపోయింది. వెళ్ళమ్మా. హలో, మాకు చాలా పనులు ఉన్నాయి. టైం వేస్ట్ చేయకండి. వెళ్ళండి అమ్మా. சார், அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா என் வயசுல தானே சார் இருக்கும். அவர் இன்னைக்கு டென்ஷனா இருக்கலாம், பல பேர் அவர் சந்திக்காம கூட இருக்கலாம். ஆனா அவர் என்ன பார்த்தாருன்னா அவர் என் கூட பேசுவாரு சார். என் கஷ்டம் அவருக்கு புரியும். அது அவர் என்ன நேர்ல பார்த்தாதான் சார் நடக்கும். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அவர் நிச்சயமா என்ன வெளியே போக சொல்ல மாட்டாரு சார். என் புருஷன் ஜெயில ஒவ்வொரு நாளும் செய்யாத தப்புக்காக நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவர் தனிமை செல்ல போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. என் புருஷன் ஒரு அப்பாவி சார். வக்கீல் சார் நினைச்சா மட்டும்தான் உடனே காப்பாத்த முடியும். உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், தயவு సార్ ఐ యామ్ హియర్ ఓన్లీ సార్. సార్ ఐ యామ్ కమింగ్ సార్. కమింగ్ సార్. మా దీన్ని పట్టుకోండమ్మా. వెళ్ళిపోండమ్మా. వెళ్ళిపోండి. இவ்ளோ பக்கத்துல வந்தும் சந்தோஷோட நிலைமையை வக்கீல் கிட்ட சொல்ல முடியலையே. எல்லாம் நம்ம தலை எழுத்துமா. அழாத செல்வி, எப்படியாச்சும் நம்ம வக்கீல பாத்துடலாம்.